சென்னை வியாசர்பாடி எம்கேபி நகர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர். போட்டியில் சிறப்பு அழைப்பாளராக உதயகுமார் கலந்து கொண்டு கண்டுகளித்தார். பின்னர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கத்தை வழங்கினார். இந்த நிகழ்ச்சி ஏபிவிபி சார்பா நடந்தது. இதுக்கு தலைமை தாங்க பிப்டிவிட்டி இருந்தாரு. அதுக்கப்புறம் இதோட சீஃப் கெஸ்டா நம்ம உதயகுமார் சார் இருக்காரு. இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நம்ம காம்படிஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். தொடர்ந்து இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பல்வேறு இடங்கள்ல சென்னையில நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்தலாம்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணிருக்கோம். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு 300 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்திருக்காங்க. மேற்கொண்டு பல்வேறு இடங்கள் 7 இடங்கள்ல நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அதுபடி நம்ம சிலம்பம் இந்த நிகழ்ச்சி சிலம்பம் நம்ம இன்னும் மேல் இடத்துக்கு கொண்டு போய் பல ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ரீச் பண்ணலாம். ஏன்னா ஏபிவிபியோட மோட்டோ என்னதுன்னா நேஷனல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி நம்ம கல்ச்சரை கொண்டு போனோம். நம்ம தமிழர் கல்ச்சர் இது சிலம்பம். இதை நம்ம ப்ரமோட் பண்ற விதமா தான் நம்ம இருக்கிற சென்னையில இருக்க எல்லா இடங்கள்லயும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அவங்களை டெவலப் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்புக்கு சிலம்பம் கொண்டு போகணும். ஏன்னா பார்த்தோன்னா சிலம்பம் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய அங்கீகாரம் வரணும். இப்ப எப்படி கிரிக்கெட் ஃபுட்பால் இருக்கோ அதே போல சிலம்பமும் பல்வேறு நாட்கள்ல நம்ம வளர்ச்சி அடையும். அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி தான் ஏபிவிபியோட ஒர்க் இது நடந்துகிட்டு.